ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வாய்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறது மை ஃபர்ஸ்ட் லவோட எபிசோட் 15 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ கீழே விழுந்த பிளேட் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறான். ஹீரோட அம்மா ஹீரோவே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்னாச்சு, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோட அம்மா அதெல்லாம் இல்லை, நான் போய் ஃபுட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே ஹீரோன்ட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் மாதிரியே ஃபுட் ஆர்டர் பண்றான். ஹீரோட அம்மா ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனாடி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ ஸ்பூனோட சாப்பிடுவான்னு பார்த்தா சட்டியோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஃபுட்டு செம்மையா இருக்குல்லன்னு சொல்றான். ஹீரோ சொல்றான், நீ சாப்பிட்ட பிறகு நம்ம ரெண்டு பேருமே போய் பீச்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ அவங்க அம்மாக்கு மணி கொடுக்கறதுக்காண்டி வரா. அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்து என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நான் அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ், அட சோத்துக்கு செத்தவனே இதுக்காண்டி ஆடா உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோன்னு பீச்சை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த வியூ எல்லாத்தையுமே பார்த்து செமையா இருக்கல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ஏதோ பேயறிஞ்ச மாதிரியே அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த லேடி என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன தெரிஞ்ச மாதிரியே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நீ தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்த, நானும் என் அம்மாவும் சின்ன வயசுல எடுத்த போட்டோ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கு, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் ஹீரோட அம்மாவோட அட்ரஸை எடுத்துட்டு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் அந்த பிளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அப்பா கிட்ட ஹீரோட அம்மாவோட அண்ணன் தங்கச்சி எல்லாருமே வந்து மணி கேட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா ஹீரோவை தூங்க வச்சுட்டு அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா இனிமேட்டு இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபைட்டும் அடித்தடியா மாறிடுது. ஹீரோட அப்பா எப்படியோ அந்த ஃபைட்டை தடுத்து நிறுத்திடுறாரு. ஹீரோ அம்மாவோட சிஸ்டர் ரொம்பவே திட்டுறாங்க. உங்ககிட்ட இவ்வளோ மணி இருந்தும் நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே, ரொம்பவே செல்ஃபிஷா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோட அப்பா சொல்றாரு, ஹீரோவை பத்தி கொஞ்சமாச்சும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, நான் இதை பண்ணலன்னா ஹீரோட லைஃப் சுத்தமாவே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதை கேட்டு செம்ம கடுப்புல போயிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை தடுத்து நிறுத்துறா. ஹீரோ செம்ம கோவமா கேட்கறான், உனக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சிச்சு, உன்கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியாம தான் நான் தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றான், இவ்வளவு நாள் என்னோட அம்மா உயிரோடு இல்லைன்னு நினைச்சேன், ஆனா உயிரோட தான் இருக்காங்க, ஆனா அவங்க இவ்வளவு நாள் என்கிட்ட பேசக்கூட இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோயின் சொல்றான், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோ கேட்குறான், அங்கே போய் நான் என்ன பண்ணுறது, அவங்க கிட்ட என்ன பேசுறது, நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லி கேட்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோ செம்மையா அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றான், உனக்கு என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கேட்குறான், உனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு அங்கேருந்து போறான். ஹீரோயினும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட அப்பாவுக்கு கால் பண்றான். அவரும் எடுக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோ அவனோட அம்மா இருக்க பிளேஸ்ல இருக்கேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா, நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ சொல்றான், இதை ஃபர்ஸ்ட் நீங்க தான் என்கிட்ட சொல்லியிருக்கணும், இதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கான். அவன் கிட்ட ஹீரோயின் வா ரொம்பவே குளிருது உள்ள போலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு என் கூடவே இரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அவன் பக்கத்துல உட்கார்றா. ஹீரோ அவளோட ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறான். இங்க இந்த ஹேண்ட்ஸ பையனும் அவங்களோட அப்பாவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸ பையன் அவங்களோட அப்பா கிட்ட கேட்கறான், நீங்களும் அம்மாவும் எப்பவாச்சும் ஃபைட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஹேண்ட்ஸம் பையனோட அப்பாவோட மைண்ட் வாய்ஸ், என்னடா லூசு பையில லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா, நாங்கள் ஃபைட் பண்ணதுனால தான்டா டிவோர்ஸே ஆச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஹேண்ட்ஸம் பையன் கேட்குறான், நீங்க எதுக்கு அம்மா கூட சேர்றதுக்காண்டி ஒரு முயற்சியுமே பண்ணல அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்கள் இப்படி பிரிவோன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஹேண்ட்ஸம் பையன் அவனோட அப்பா கிட்ட கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். அவனோட அப்பாவோட மைண்ட் வாய்ஸ், ஏண்டா ஒரு ஓசி குடிக்கு வந்தது ஒரு குத்தமாடா, இப்படி கொஸ்டினா கேட்டு சாவடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. அந்த ஹேண்ட்ஸம் பையனோட அப்பா சொல்றாரு, நான் தான் எப்பவுமே அவர்கிட்ட ஃபர்ஸ்டா சாரி கேட்பேன், நம்மளோட கோவத்தை விட நம்மளோட லவ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஹேண்ட்ஸம் பையனும் அவனோட அப்பாவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஹீரோன்ட்ட இருந்து மெசேஜ் வருது. அதே மாதிரி அந்த ரிச் கேர்ளும் அவளோட ஒர்க் ஷாப் ட்ரைனிங்ல இருக்கா. அவளுக்கும் ஹீரோன்ட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த ஃபன்னிகையும் ஒர்க்ல இருக்கான். அவனுக்கும் ஹீரோன்ட்ட இருந்து மெசேஜ் வருது. நானும் ஹீரோ இருக்க பிளேஸ்க்கு உடனடியாக வாங்க, ஹீரோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கான், அவனுக்கு உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சோகமா பீச்சே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனே உட்காந்து பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு ஃபன்னிகையும் ரிச்கலும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அந்த ரிச் கேர்ள் சொல்றா ஹீரோ ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபன்னிகை கேட்கிறான் ஹீரோ அவனோட அம்மா கிட்ட பேசினானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா அது அவனோட டெசிஷன், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த ரிச் கேர்ள் நான் போய் ஹீரோவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபன்னிகை நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். அந்த ரிச் கேர்ள் அதெல்லாம் இல்ல நான் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ரிச் கேர்ள் ஹீரோட்ட போயிட்டு ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்கா. உள்ள போலாம் ரொம்பவே குளிருது அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ நீ இப்போ நான் வரல அப்படின்றா. அந்த பொண்ணு சரி ஓகே நானும் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த ரிச் கேர்ள் சொல்றா உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தா நீ ஊருக்கு போ, உனக்கு எப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ வந்து உங்க அம்மா கிட்ட பேச அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த ரிச் கேர்ள் சொல்றா நான் ஏர்போர்ட்டை விட்டு எஸ்கேப் ஆகலைன்னா இந்த லைஃப் எனக்கு கிடைச்சிருக்காது, மறுபடியும் இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு வந்திருக்காது, அதனால நீ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபன்னிகை வந்து சொல்றா அதெல்லாம் விடு, நீ இந்த ஹேண்ட்ஸப் பையனை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் ரொம்பவே சோகமா நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஃபன்னிகை சொல்றான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல பியூரிட்டி தான் ரொம்பவே முக்கியம், என்னோட லைஃப்ல ரிச் கேர்ள் தான் ரொம்பவே முக்கியமான பர்சன், அதே மாதிரி அவளோட லைஃப்லயும் நான் தான் ரொம்பவே முக்கியமான பர்சன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இங்க அவன் என்ன சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து இருக்கான், இப்ப இவனுக்கு இந்த லவ் டயலாக் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அந்த ஃபன்னிகை ஹீரோயின்ட்ட உன்னோட லைஃப்ல யார் உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், யார் உன் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோவும் அந்த ரிச் கேர்ளும் உள்ள வராங்க. ஹீரோ எல்லார்கிட்டயுமே வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். அந்த ஃபன்னிகை நீ எதுக்கு இப்ப சாரி கேட்கற அப்படின்ற மாதிரியே கேட்கறான். ஹீரோ எல்லார்கிட்டயுமே சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபன்னிகையோட மைண்ட் வாய்ஸ் இது கேண்டா இவ்வளோ தூரம் வரணும், வீட்லயே மல்லாக்கா தூங்கிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறான். அந்த ஃபன்னிகை அவனை தடுத்து நீ எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும், இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதையுமே கேட்க மாட்டான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் அங்க வரான். நான் இப்பதானே வந்தேன், எங்க எல்லாருமே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோயின் 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றான் ஹீரோ உனக்காண்டி ரொம்பவே பண்ணியிருக்கா, இங்க வர உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா, நீ இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். என்னோட அம்மா என்கிட்ட பேச விரும்பலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோன்னு சொல்றா உன்னோட போட்டோ அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம் தானே, அவங்களுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நீ போய் அவங்க கிட்ட பேசுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு பென்ட்ரைவ் பண்ணிட்டுறா, இதை போய் உங்க அம்மா கிட்ட காமி, அதை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்றா. ஹீரோட அம்மா ஹீரோட போட்டோவை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க வரும்போது அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பின்னாடியே ஹீரோ வரா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் அவங்க அம்மாவும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நீங்க அப்படியே தான் இருக்கீங்க, நான் தான் சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அம்மா டர்ன் பண்றாங்க. ஹீரோ அவங்களோட கையை பிடிச்சிட்டு என்ன அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோட அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் அட இருடா கண்ணு தெரியல இவன் வேற அப்படின்ற மாதிரியே போய் லைட்டை போட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நான் ஒன்னும் உன்னை அவாய்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. மீதி இருக்க எல்லாருமே பஸ்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸப் பையனுக்கு ஹீரோயின் வந்து தேங்க் பண்றா நீ வந்ததுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றான் நீ கூப்பிட்டதுனாடி தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஹீரோட சின்ன வயசு போட்டோஸ் வீடியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸப் பையன் கேட்கறான் உன் மைண்ட்ல எப்ப பாரு ஹீரோ பத்தி தான் நினைச்சிட்டே இருக்கீல அப்படின்ற மாதிரியே கேட்கறான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோ வீட்டுல அந்த ஃபன்னிகை ரிச் கேர்ள் அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிட்டு இருக்கா வந்ததுக்காண்டி. அந்த ஃபன்னிகை சொல்றா நீ ஹேண்ட்ஸப் பையனுக்கு தான் தேங்க் பண்ணும், அவனாலதான் இப்ப ஹீரோ அவனோட அம்மாவை மீட் பண்றான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. ஃபன்னிகை செம்ம ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான் என் மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளையா பறக்குது, நானும் நீயும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அவனுக்கு கால் வருது. அந்த கால் எடுத்து அவன் ரொம்பவே ஷாக்கா பேசிட்டு இருக்கான். அந்த ரிச் கேர்ள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த ஃபன்னிகை எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருக்கா. அந்த ரிச் கேர்ளோட மைண்ட் வாய்ஸ் அட பக்கி பையில ஒரு நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டியடா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஃபன்னிகை ரிச் கேர்ளை ஹக் பண்ணிட்டு நான் ஆக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் வரா. 2 பேருமே அவுட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறான். அந்த பார்க்கை பார்த்து ஹீரோயின் செம்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு நிக்கிறா. அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றான் நான் இவன் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், எங்க ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்றான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றான் நீ என்ன லவ் பண்றதை விட நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட ஃபீலிங்ஸ் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு நான் உன்னை லவ் பண்றதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்னோட ஃபீலிங்ஸை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றான் என்னோட லைஃபே டோட்டலா மாறிடுச்சு, உண்மையில நான் ரொம்பவே கோவப்பட்டேன், அப்பெல்லாம் நீ பொறுமையா இருந்தா அதுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்றான். இங்க ஹீரோ வீட்டுக்கு
வரான். அவன்கிட்ட அந்த ஃபன்னி கை ரிச் கேர்ளும் என்னாச்சு ஏதாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிச் கேர்ள் சொல்றா ஹீரோனுக்கு கால் பண்ண அவன் காலுக்காண்டி ரொம்பவே வெயிட் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோ சொல்றான் அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அது வேற யாரும் இல்ல அவனோட அப்பாவை பாக்குறதுக்காண்டி அவனோட அப்பா வீட்டுக்கு போறான். ஹீரோ அப்பா ஹீரோ கிட்ட இதெல்லாம் உனக்கு தெரிய வரும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளோ சீக்கிரம் தெரிய வரும்னு நினைக்கலப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோட மைண்ட் செய்து இவ்வளோ வருஷம் உனக்கு சீக்கிரமாயா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ சொல்றான் நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான், நீங்க 2 பேருமே என்னோட நல்லதுக்காண்டி தான் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இனிமேப்பட்டு என் அம்மா கூட நான் கான்டாக்ட்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோட அப்பா நீ எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான் சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஹீரோட அம்மா ஹீரோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ ஹீரோனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் வரா. அவ ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோன் கேக்குறா கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோட மைண்ட் வைஸ் அப்படியே சர்ப்ரைஸா கொடுத்து தள்ளிட்டார் இவரு அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உன்னோட அம்மா கூட எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் வா நம்ம 2 பேருமே சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னானாலும் சோத்துல மட்டும் கரெக்டா குறியா இருக்காயா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஹீரோயின்ட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா கூட வாக்கிங் போனது, அவங்க சுத்தி காமிச்சது, 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவகிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான் நீ இல்லாம என் லைஃபை வாழவே முடியாது, நீ இல்லாம என் லைஃப் ரொம்பவே போரிங், அது 1 டேயா இருந்தாலும் சரி 1 மந்தா இருந்தாலும் சரி இதான் நான் கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாஷ் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கா, நான் இதே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ சொல்றான் உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றான் எனக்கு புரியுது, ஏன்னா நீயும் நானும் ஒரே லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், உன் ஃபீலிங்ஸும் என் ஃபீலிங்ஸும் ஒன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா நீ சொல்ல நினைச்சதுதான் நானும் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோ சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடோட சீக்கிரமா மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.